கண்கள் உமக்கு பிரியமானதை பார்க்கவில்லையே. நீர் விரும்புகிறதை செய்யாமல் நீர் விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறது. அப்பா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சொல்ல கைகளை கல்வாரியின் நன்பினையே கண்டு விரை தோடி வந்தே கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆத்துமா கழுவப்படணும். ஆமே. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நம்ம பலரிடத்துல பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க கிட்ட இந்த மாற்றம் வந்தா நல்லா இருக்கும், இவங்க இந்த பாதையை சரி செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும், ஏன் இவன் இப்படி ஓடிட்டு இருக்கிறான், ஏன் இவனுக்குள்ள இந்த தவறு என்று சொல்லி நம் பல நேரங்களில நம்ம வாழ்வு நாளில பெரும்பான்மையான காலத்துல அடுத்தவனுடைய குறைகளை மாற்றும் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் சொல்ற, உன் இருதயத்தினை சுத்திகரி மகளே. உன் இருதயத்துல அசுத்தங்கள் இருக்கிறதா? உன் இருதயத்துல தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் இருக்கிறதா? உன் எண்ணத்துல என்ன இருக்கிறது? உனக்குள்ளே கோபம் இருக்கிறது, உனக்குள்ளே மூர்க்கம் இருக்கிறது, உனக்குள்ள அபாத்திரமான வார்த்தைகள் இருக்கிறது, உனக்குள்ள பாவமான சிந்தை இருக்கிறது, உன் கைகள் கரை படிந்து இருக்கிறது, உன் கண்கள் பாவத்தை நோக்கி இருக்கிறது, உன் ஆத்துமா இச்சையை நோக்கி இருக்கிறது, உன்னுடைய இருதயத்துல வன்மம் இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, பகை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. கழுவ ஒப்பு கொடுங்க. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமென் சொல்றீங்க? ஆமாயா. என் கூட இருக்கிறவன எல்லாம் நீங்க வரும்போது என் கூட இருக்கிறவங்க யாரும் என் கூட வரப்போறது கிடையாது. எனக்கு இன்பமா என்ன மாம்சத்திலே வாழ வைக்கிறேன், நீ இப்படிலாம் யோசிடா, நீ இப்படிலாம் செய்டான்னு சொல்லி எனக்கு டீச் பண்றவனா கடைசி நாள்ல வரப்போறது கிடையாது. என் புருஷனா இருந்தாலும் சரி, என் மனைவியா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் யாரும் கடைசி நாட்கள்ல என்னோடு கூட பரலோகத்திற்கோ மரணத்துக்கோ வரப்போறது கிடையாது. நான் மட்டும்தான் வரப்போறேன். எனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை கொடுங்க, எனக்குள்ள ஒரு நிலைவரமான ஆவியை கொடுங்கப்பா. என் ஆத்துமாவை நான் காப்பாத்திக்கணும், என் ஆத்துமாவில் ஆண்டவரே குறை இருக்க கூடாது, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்கப்பா. தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் எங்களோடு நீங்க பேச போறதற்கா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உடைய அன்பின் வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் தியானத்தை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதற்காக நன்றி. கர்த்தர் இந்த நாளின் தியானத்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. வருகிற நம்முடைய பிள்ளைகளின் தடைகளை மாற்றி கொண்டு வரும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. பிரசன்னா ஜெபம் பண்ணுவோம். Amen. ஆமென், ஆமென், ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். உங்கள் யாவரையும் இந்த ஆராதனை வேலைக்கு, தியான வேலைக்கு ஆண்டவரும் ரட்சகருமாகிய மகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபம் பண்ணது கேட்கவே சத்தமா ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம எல்லாரும் ஒரு பாடலை பாடி ஆண்டவரே நாங்க உங்க துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு நாம மகிமைப்பட நமக்கு
தெரிந்து பாடல். அவர் இந்த சங்கீதம் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். என் நாவு அவரை உயர்த்தணும், அவருடைய அன்பின் வார்த்தைகளினாலே என் இருதயம் புதுப்பிக்கணும். ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, அவர் எழுதுனது தேவ நாமத்தை பயன்படுத்தி கைகளை தட்டி ஒரு பாடல். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாய். அவர் என்ன சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்ன சங்கீதமானவர். மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகண மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, இந்த திக்கற்ற பிள்ளைகள் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர்
அல்லேலூயா. ஆமா, சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தர் என் பலனும் என் கீதமும் என் ரட்சிப்பும் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அவர் சொல்றார், நான் உயிரோடு இருக்கிற அளவும் என் கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன், பாடிட்டே இருப்பேன். ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எங்கே 2 அல்லது 3 பேர்கள் கூடி என் நாமத்தினாலே வருகிறார்களோ அங்கே வருவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு தந்தவர். இன்றைக்கு இந்த சிறு கூட்டத்தின் நடுவே அவர் இருக்கிறார். ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்பா அப்படியே துதிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. 2 3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்த அவர் நடுவில். 2 3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்த அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம் நாம். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். உள்ளத்தில் ஆழ்ந்த வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். நாங்கள் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஆண்கள் நீரோடை வாங்கிட்டு கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேவனின் ஆத்துமாவே தாகமா இருக்கிறதே. சொல்லி பாடுவோமா? தேவனில் ஆத்துமாவே தாகமா இருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. கைகளை தட்டி தஞ்சமே. ஆமாண்டவரே. அடைக்கலம். ஆமாண்டவரே. கோட்டையும் நீ என்று காப்பியனை தேடி வந்தவர். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா ஆண்டவர் நீர் என் தஞ்சம்.
நொடி பொழுதும் நம்மை விட்டு விடாத தெய்வம். அல்லேலூயா. எந்த நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காத தெய்வம். ஆமே. சிலங்களை பார்க்கலாம், எந்த நிலைமையிலும் நம்மை சேர்த்து கொள்ளுகிற நம்ம ஆண்டவர். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பின் பிரசன்னத்துல நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யட்டும். ஆமே. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. அல்லேலூயா. அவர் எந்த நிலையிலும் நம்மை காப்பாற்றுகிற வல்லவர். ஆமே. சொல்லுங்களை பார்க்கலாம். அவருடைய உன்னத பலன், அவருடைய உன்னத ஆரோக்கியம், அவருடைய உன்னத பாதுகாப்பு நம்ம வாழ்வில என்றும் இருக்கணும். ஒரு ஆமே. சொல்லுங்களை பார்க்கலாம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியா அவருடைய உன்னத பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் பிதாவே, ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இத மட்டும் லைட்டா வச்சுக்கோ, பேக்ல கம்மி பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வாராக. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமா, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அவருடைய திரு வசனங்களை நமக்கு போதித்துக் கொண்டே வருகிறார். ஆமென் சொல்லுங்களே. ஆமா, அந்த வரிசையில கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலம் அவர் பேசுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களோடு பேசுகிறது எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? ஆமென். ஆமா, மாற்றம் வந்தாதான் பிரயோஜனம். மாற்றம் இல்லாம பிரயோஜனமே கிடையாது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். மாத்திரையை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா அது சுகம் கிடைக்காது. மாத்திரையை வாங்கி நம்ம சரீரத்துல பயன்படுத்தினால்தான் அது சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அதே போல கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். கேட்டவர்கள் அதற்கேற்ற கிரியைகளை செய்தால் மாத்திரமே அது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென் சொல்லுங்களே. ஆமென். ஆமா, எத்தனைதான் நம்ம சத்தியங்களை போதித்தாலும் கேட்கிறதுக்கு காது இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். ஆமென் சொல்லுங்களே. இந்த நல்ல நாளில கர்த்தர் உங்களோடு கூட ஒரு வசனத்தின் மூலம் பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய பட்டணத்துக்கு எழுதினதான முதலாவது நிருபத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. 1வது வசனத்தையும் 2வது 3வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாமே. மனுஷர் அல்லமல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னோடு கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் இருக்கிற சபைகளுக்கு எழுதுகிறதாவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன், கர்த்தருடைய சித்தத்தின்படியே அங்கே உள்ள சபை மக்களுக்கு கர்த்தருடைய வெளிப்பாடின்படி வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் என்ன சொன்ன சொல்லுங்க? இப்ப நான் என்ன சொன்னேன்? கலக்கா கலக்கான்றீங்களே. நான் என்ன சொன்னேன்? அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தரால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல், கர்த்தருடைய சித்தத்தின்படியே கர்த்தர் ஏவுகிறபடியே அந்த பகுதிகளில் உள்ள சபைகளுக்கு வசனங்கள் மூலமாய், கடிதங்கள் மூலமாய் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ என்றைக்கும் கர்த்தர் இந்த ஊழியத்தை நினைத்தருளி, கர்த்தர் இந்த சபையை நினைத்தருளி 32 வருடங்களாய் இந்த சபை நடந்துகிட்டு வருது. அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த சபை மங்கி எரிகிற திரியை போல இராமல், அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம்.
அல்லேலூயா. இது ஆண்டவருக்காக கொழுந்து விட்டு எரிகிற சபையாக, ஆத்துமாக்களாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே. இன்னும் நிர்விசாரமான அனுபவங்கள் இனி இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடாது. இனி இவர்களுக்குள்ள தொய்வு இருக்கக்கூடாது. இனி இவர்களுக்குள்ள நன்மை வரலையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கக்கூடாது. இக்காலத்தில் இவர்களை ஆவியில கொளுத்தி பற்றி எரிய விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினபடினாலே இக்காலத்தில் கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு கொடுத்துட்டு வராரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு சொல்றாரு 4வது வசனம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் அண்ணன் கட்ட கொடு, நீ திருப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அவர் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, இப்படியெல்லாம் கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் நம்மை ரட்சிப்பதற்கு அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக நம்மை காண்பித்துக் கொண்டு வந்தார் சொல்லி பவுல் அப்படியே காரியங்களை சொல்லிட்டே வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். சொல்லிட்டு இங்க 13வது வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை ஏற்படுத்துறாரு. ஒரு காரியத்தை நமக்கு இங்க விளக்குறார். வாசிக்கலாம். நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். பவுல் யூத மார்க்கத்தில் எப்படி இருந்தார், பவுலுடைய ஆதி கால அனுபவங்கள் எப்படி இருந்தது, வாலிப கால அனுபவங்கள் எப்படி இருந்தது என்கிறத நீங்க நன்கு அறிந்திருப்பீங்க, நீங்க கேட்டு இருப்பீங்க. இன்றைக்கு அதுல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல நடபடிகள் எழுதினதான 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை, சவுளுடைய அனுபவங்கள், வாலிபகால அனுபவங்கள், ஆதிகால அனுபவங்கள், சவுளுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய ஜனங்களை, கர்த்தருடைய சீஷர்களை, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களை என்ன பண்றாங்க, அவங்க பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் கட்டளைகளை பெற்றுக் கொள்வார். இந்த பகுதியில் இயேசுவை தொழுது கொள்றாங்க, இந்த பகுதியில் இயேசுவை ஆராதிக்கிறாங்க, இந்த பகுதியில் இயேசுவை ரட்சகர் என்று ஊழியம் செய்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நான் அழிக்க போகிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு பவுல் ஆதி காலத்துல, ஆதி திருச்சபையில இயேசுவின் மார்க்கத்தில் நடக்கிற, இயேசுவின் சத்தியத்தில் நடக்கிறவர்களை கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியத்துல போயிட்டு அதிகாரங்களை பெற்றுக் கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கலாம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்தான். ஒரு கொலைகார கூட்டத்தோடு தொடர்புடையவனாக கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களையும் அக்காலத்துல துன்பப்படுத்துகிற ஒரு கொடியவனாக, ஒரு கொடுமை நிறைந்த மனிதனாக இந்த சவுல் இருந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தாராகிய, எந்த மார்க்கத்தார், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரியை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். தமஸ்குல இருந்தாலும் சரி, வாலாஜபத்துல இருந்தாலும் சரி, காஞ்சிபுரத்துல, செங்கல்பட்டுல, உரகடத்துல, படப்பையில, எங்க இருந்தாலும் யாரெல்லாம் இயேசுவை தொழுது கொள்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணு, கொண்டு வா, அவங்கள பிடிச்சி சிறைச்சாலையில போடுவோம். அவங்க இயேசுவை மறுதளிக்கலன்னா அவங்களை என்ன பண்ணிடுவோம், கொண்டு விடுவோம் என்று சவுலுடைய ஆதிகால அனுபவங்கள் இருந்தது. இந்த அனுபவத்தை தான் கலாத்திய பட்டணத்துல அப்படியே ரிவைண்ட் பண்றாரு. இந்த 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9லயே பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து தீர்க்கமாய் சவுலை சந்திக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். நான் 3வது வசனத்துல 9ஆம் அதிகாரம் 3ல அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த பொழுது, தமஸ்கு ஊருக்கு அருகே போன பொழுது நடக்கிறது என்ன, சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆமே, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க.
எத்தனை மனிதர்கள் சத்தியத்திற்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஊழியத்திற்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ அவர்களை கொண்டே கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்ட வைப்பார். ஆமே, சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே. நிறைய காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம், நிறைய உயிருள்ள சாட்சிகளை. பவுல் மட்டுமல்ல, இன்றைக்கு சமகாலத்துல இந்த 2021வது நூற்றாண்டுல, 20வது நூற்றாண்டுல, 19வது நூற்றாண்டுல இதுதான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியாது. நாம் வாழ்கிற இந்த நூற்றாண்டுகளிலே பார்க்கிறோம் அநேக துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனிதர்களை. அநேகருடைய சாட்சி கேட்டீங்கன்னா பைபிளை கிழிச்சு போட்ட ஆளை கொண்டு கர்த்தர் இன்னைக்கு ஊழியம் செய்ய வைக்கிறாரு. ஆமே, சொல்லுங்களேன். எங்கள் தகப்பனார்லாம் பாத்தீங்கன்னா பைபிளை கிழிச்சு போட்டவர், பைபிள் மேல யூரின் போனவர். இன்றைக்கு இயேசுவே ரட்சகர் என்று கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த ஸ்தாபனத்துல இன்னைக்கு சுவிசேஷகராக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் மூலம் கர்த்தருடைய ஜனம் துன்பப்படுகிறதோ அவர்களை கொண்டு சபை கட்ட கர்த்தர் காலத்துல அவர்களை ஏற்படுத்துவார். அதற்கு முன் உதாரணம் தான் இந்த சவுல். ஆமே, சொல்லுங்கள பார்க்கலாம், வாசிக்கலாமே. கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமா? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா சிலர்லாம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பார்த்து பயந்துகிட்டே இருப்போம். அவனை ஒரு அடி டப்புன்னு போட்டா போதும், அவன் குழந்தைய போல மாறிடும். அவனுடைய பலமே எது தெரியுமா? வெட்டி பந்தாதான். நீங்க நல்லா சமுதாயத்துல பாருங்களேன், அவனுடைய பலமே வெட்டி பந்தாதான். அவன் ஒரு தட்டு தட்டினா போதும், அப்படியே டோட்டல் சரண்டர். நம்ம அவனுக்கு பயப்படுறவரெல்லாம் தான் அவன் ராஜாவை போல அதிகாரியை போல இருப்பான். அவன் வீக்னஸ் டச் பண்ணிட்டோம்னா அவன் நமக்கு சரண்டர் ஆயிடுவான். அது போலதான் சவுல கர்த்தர் மாத்தினாரு. அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே அவன் சொல்றான், தேவனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற, உம்முடைய தீர்மானம் ஏதோ என் வாழ்க்கையில வந்துடுச்சு, என்னை அடக்கணும், என்னை ஒடுக்கணும் நீங்க விரும்பிட்டீங்க. இப்போ என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கர்த்தர் தொட்ட உடனே, டச் பண்ண உடனே இந்த சவுல் தன்னை அர்ப்பணித்து பவுலாய் மாறுகிறான். அல்லேலூயா, சொல்லுங்களேன். இந்த வசனத்தை தான் கலாத்திய பட்டணத்து மக்களுக்கு 1வது நிருபத்துல எழுதுற. கலாத்தியர் 1:13 வசனத்தை வாசிங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கையை குறித்து, என்ன நடக்க? அவருடைய நடக்க சபையை துன்பப்படுத்துவது அவருடைய வேலை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை காயப்படுத்துவது அவருடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவெல்லாவற்றையும் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் என்ன பண்ணிட்டேன்? மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிறோம். எப்படி? என் ஜனத்தார்ல, அவங்க ஜனத்துல அந்த காலத்துல சவுளுடைய வயதுக்கு நிகரா இருந்த சக வாலிபர்களை பார்க்கிலும் சவுல் எப்படி இருந்தாராம் சொல்றார். அவர் சொல்றார், அநேக வாலிபரை பார்க்கிலும் ஜனத்தாரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் நான் எப்படிப்பட்டவன்? தேறினவன். என்ன போல என் ஜாதியில வைராக்கியமா இருந்தது எவனுமே கிடையாது. என்ன போல என் இனத்துல வைராக்கியமா இருந்தது எவனுமே கிடையாது. குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லைன்னா கூட ஜாதி பெருமையை பேசுவேன். அல்லேலூயா. உடுத்துறதுக்கு வஸ்திரம் இல்லைன்னா கூட ஜாதி பெருமையை பேசுவேன். என் இனத்தை எதற்காகவும் எவனுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்ற தைரியத்தை சவுல் அக்காலத்துல கொண்டிருந்தாராம். சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பாரம்பரிய கோட்பாடுகளை எவனுக்காகவும் எப்பொழுதும் நான் மாற்றிக்கொள்ளாமல் திமிர்வாதமாய் இருந்தேன். ஒரு இரவுல கர்த்தர் என்னை அடித்தார். ஆமென். எவ்வளவு பெரிய அதிகாரம் உடையவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவி உள்ளவனா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி அவன் ஒண்ணுமே கிடையாது. ஆமே, சொல்லுங்கள பார்க்கலாம். உடனே சொல்லிட்டு சொல்றாரு, இங்கதான் இந்த வசனத்தினுடைய இன்றைக்கு இந்த தலைப்பினுடைய கருப்பொருள் இருக்கிறது. அப்படி இருந்தும் இவ்வளவு கொடுமை நிறைந்த கரங்கள்
இவ்வளவு பாவம் நிறைந்த கரங்கள் எத்தனை சபைகளை துன்பப்படுத்தின என்னை கொண்டு, எத்தனை ஜனங்களை கொலை செய்த என்னை கொண்டு, இத்தனை ஜனங்களை பாழாக்கின என்னை கொண்டு, இத்தனை ஜனங்களுடைய வாழ்வில கண்ணீரை வர வைத்த என்னை கொண்டு. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அப்படி இருந்தும் இவன் என்னை குறித்து அநேக விதமான லிஸ்ட் வைப்பாங்க. இவன் திருடன், கொள்ளக்காரன், பொம்பளை போரிக்கு, அசுத்த, காம விகாரத்தை உடையவன், வேசித்தனம் உடையவன், பொய் சொல்றவன், இவன் முள்ள மாதிரி நிறைய லிஸ்ட் வைப்பாங்க. அப்படி இருந்தும் கர்த்தர் என்ன பண்றாரு? தூக்கி எடுத்தாருன்னு சொல்லி பவுல் தன்னை காண்பித்துக் கொடுக்கிற. வாசிங்க அந்த வசனத்தை. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து, கவனிக்கணும், என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக. நீ யாரை துன்பப்படுத்தினாயோ, எங்கையெல்லாம் போய் யாரையெல்லாம் காயப்படுத்தினாயோ அவர்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, துன்மார்க்கனுக்கு வாழ்க்கை ரொம்ப நாள் கிடையாது. கர்த்தர் புல் ஸ்டாப் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தர் உன் மேல திட்டம் வச்சுட்டாருன்னா அது எவரை கொண்டு ஆகிலும் கர்த்தர் மாற்றி விடுவார். ஆமென். இன்னைக்கு இந்த ராத்திரில கர்த்தர் உங்களோடு பேசுறது என்ன தெரியுமா? தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகள் இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக. கர்த்தர் இந்த லைனை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த பொழுது. இந்த லைனை நான் சொன்ன லைன் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவரை, எவரை, எவரை? கர்த்தரை, இயேசுவை, கர்த்தருடைய வார்த்தையை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது. எத்தனை பேர் இயேசுவை உங்கள் சரீரத்துல, உங்க வாழ்வில வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள்? ஆமென் சொல்லுங்களேன். முன்பு காலத்துல உங்களை கர்த்தர் சந்திச்சிட்டாரு. சந்திச்ச பிறகு பவுல் என்ன பண்ணல தெரியுமா? நான் யூத மார்க்கத்துல தேறினவன், என் யூத கலாச்சாரத்துல நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன், என்னால என்ன பண்ண முடியாது, உண்மை அறிவிக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை. ஆமென். கர்த்தர் சந்தித்த பிறகு தனக்குள் இருந்த பாவத்தை அவன் உதறினான். கர்த்தர் சந்தித்த பிறகு தனக்குள் இருந்த மூர்க்கத்தை உதறினான். கர்த்தர் சந்தித்த பிறகு தனக்குள் இருக்கிற அசுத்தத்தை உதறினான். கர்த்தர் சந்தித்த பிறகு தன்னுடைய மோசமான பெயரை அப்படியே சவுலாய் மாற்றிக் கொண்டான். கர்த்தர் என்னை சந்தித்தபடியினால நான் மீண்டும் சவுலாக இருக்க விரும்பவில்லை. கர்த்தர் என்னை தொட்டபடியினால நான் மீண்டும் இந்த பழைய பாவத்தை செய்ய விரும்பவில்லை. கர்த்தர் என்னை ரட்சித்ததனால நான் மீண்டும் மற்றவர்கள் எதிர்பார்க்கிற கொடுமையானவனாய் நான் இருக்க விரும்பவில்லை. கர்த்தரை எனக்குள் வெளிப்படுத்த தேவன் பிரியமாய் இருக்கிறபடியினால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் அவரை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த அவர் பிரியமாய் இருந்தபடியினால தான் உங்களை எல்லாரும் புறஜாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து இன்னைக்கு இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? யாரை வெளிப்படுத்த வேண்டும்? யாரை வெளிப்படுத்துவதற்கு உங்கள் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு? உங்களுடைய இயேசுவை அறிவதற்கு முன்னாடி உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்துவின் அண்டையில வருவதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்க நடக்கை எப்படி இருந்தது? உங்க பேச்சு, உங்க சிந்தை எப்படி இருந்தது என்கிறத இங்க பவுல் சொன்னதுபடியே நினைவுபடுத்தி பாருங்கள். இவ்வளவு பெரிய அசுத்தனாகிய என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவரை எனக்குள் வெளிப்படுத்த அவர் பிரியமாய் இருந்த பொழுது, அவர் எனக்குள்ள வெளிப்பட ஆயத்தமா இருக்கும் பொழுது, அவருடைய கிருபை எனக்குள்ள வெளிப்பட ஆயத்தமா இருக்கும் பொழுது, அவருடைய தாளந்து எனக்குள்ள வெளிப்பட ஆயத்தமா இருக்கும் பொழுது, அவருடைய தாளந்து இந்த வாயிலிருந்து வெளியே புறப்பட அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, நான் என்ன பண்ண கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்துல சொல்றாரு, இந்த வசனத்தை வாசிங்க. அவர் எனக்குள்ளிருந்து வெளிப்பட அவர் பிரியமா இருக்கிறாரு. நான் என்ன பண்ண கூடாது? மாம்சத்தோடும் ரத்தத்தோட நான் என்ன பண்ண கூடாது? இதான் டைட்டில். ஆமென். உனக்குள்ள இயேசு வெளிப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உனக்குள்ள இயேசு ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை தன்னுடைய மனவாட்டியா, தன்னுடைய சபையாய், தமக்கு விரும்பின சகோதரியாய், என் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை சபையை ஏற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது? என் மாம்சத்துல சிந்திச்சு, ஐயோ நீங்க எனக்குள்ள வருவதற்கு நான்
தகுதியற்றவன் என்று நம்ம புறம்பே தள்ளக்கூட. பவுல்ல தொட்டவனே சொல்லிட்டார். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்குள்ள வந்தும், கர்த்தர் நம்மை அநேக ஆண்டுகளாக அழைத்தும், அநேக ஆண்டுகளாக சத்தியத்தின் மூலம் நம்மோடு பேசியும், இன்னும் நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்கல. ஏன் தெரியுங்களா? நம் மாம்சத்தோடு போராடுறோம். மாம்சம் சொல்லுது இல்ல போவாத போவாத. இந்த ரத்தம் சொல்லுது போவாத இதை செய்யாத. ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்திருப்பாரானால் என்னை சார்ந்த இந்த மாம்சமோ, என்னோடு கூட இருக்கும்படி கொடுத்த கர்த்தர் கொடுத்த இந்த மாம்சமோ எனக்கு ஐயோ நீ போயிட்டனாக்கா நம்ம சுகபோகமா வாழ முடியாது, நம்ம உயர்ந்தவர்களாய் வாழ முடியாது, நம்ம சமுதாயத்தை நற்பெயரோடு வாழ முடியாது, மான முறையோடு வாழ முடியாது அப்படின்னு என்னை சார்ந்த என் மாம்சமும், என்னோடு கூட வந்த என் மாம்சமும் என்ன என்ன பண்ணுது? தடை பண்ணுது. கர்த்தருக்காக நீ பாடாத, கர்த்தருக்காக ஓடாத, கர்த்தருக்காக செய்யாத, கர்த்தருக்காக கொடுக்காதன்னு சொல்லி மாம்சம் என்ன பண்ணுது? எனக்குள்ள என்னை மட்டம் தட்டுது. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. பவுல் சொல்றார், கர்த்தர் அவரை எனக்குள் வெளிப்படுத்த அவர் பிரியமாய் இருந்த பொழுது நான் அவருக்கு என்னை தடுக்காமல் இருக்கும்படிக்கு என் மாம்சத்தோடும் என் ரத்தத்தோடும் நான் என்ன பண்ணல? டிஸ்கஸ் பண்ணல. பிரதர், கர்த்தர் என்னை இது போல ஊழியத்துக்கு அழைக்கிறார். கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு கொடுக்க சொல்றார். கொடுக்காத, ஊழியத்துக்கு போவாத, உன் வாலிபத்தில் நல்ல வேலை செய்யு, நல்ல வீட்டை கட்டு, நல்ல மாளிகையை கட்டு, நல்ல பொண்ணா பாரு, 100 பவுன் நகை போட்டோம், நல்ல சுகபோகமா வாழு அப்படின்னு என் மாம்சம் எனக்குரிய நன்மையை பேசுது. அவரை வெளிப்படுத்த இந்த மாம்சம் தடை பண்ணுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? ஆமென். கர்த்தர் சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் சொல்றார். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. அது 14வது வசனத்தை 16வது வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரனை நான், ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், அந்த இடத்துல உங்க பேரை வச்சு இந்த வசனத்தை படிக்கலாமா? நம்ம படிக்கலாம், எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? தம்முடைய குமாரனை, உங்க பேரு போடுங்க. நான் என்கிற இடத்துல உங்க பேரை போடுங்க. சத்தமா படிக்க பார்க்கலாம். தம்முடைய குமாரனை ஜேக்கப் புறஜாதிகள் இடத்துல சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை ஜேக்கப்புக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த பொழுது உடனே நான் தேவன் வெளிப்படுவதற்கு தடையாக மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணுகிறேன் என்று இல்ல. உடனே நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன பண்ணல? யோசனை பண்ணல. யோசனை பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கு தெரியுமா? கர்த்தரை வெளிப்படுத்தாத, கர்த்தருக்கு பிரியமா வாழாத. அல்லேலூயா. இந்த மாம்சமும் ரத்தமும் மகா கேடுள்ளது. இந்த மாம்சமும் ரத்தமும் ஈஸியா ஒருத்தனை பாவத்தீர்த்து. கர்த்தர் சொல்ற பழி வாங்குதல் எனக்குரியது என்றார். அல்லேலூயா. நீ அடிச்சனா ஒரு அடி, நான் அடிச்சனா அவன் நிர்மூலம் ஆயிடுவான். ஆமென். கர்த்தர் சொல்ல அவனை என் கருத்துல கொடுத்துரு. யூத மக்கள், கர்த்தரை அறிந்த மக்கள் கண்ணீரோடு, ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுகிற எங்களை துன்பப்படுத்துகிற இந்த சவுல் என்று அநேகர் வேண்டி இருப்பார்கள். கர்த்தர் ஒரே இரவுல அடிச்சாரு, கண்கள் குருடாகினது. ஒரே பிராக்சன் ஆஃப் செகண்ட்ல சவுலுடைய மனம் மாறினது. ஆமென். துன்பப்படுத்துகிறவன் கர்த்தரை அறிவிக்கிறவனாய் மாறி போனான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சந்தித்த பிறகு, கர்த்தர் தொட்ட பிறகு, கர்த்தர் வீட்டுக்குள்ள வந்த பிறகு, கர்த்தருடைய வசனம் உனக்குள்ள வந்த பிறகு சவுல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். இந்த மாம்சமும் ரத்தமும் என்ன செய்யும் தெரியுமா? மாம்சத்தின் சிந்தை எப்படிப்பட்டது? மாம்சத்தின் சிந்தை, இந்த மாம்சம் எதையெல்லாம் நமக்குள்ள கொண்டு வரும். கலாத்தியர்ல வாசிக்கிறோமே, அதே பவுல் சொல்றாரு 5ஆம் அதிகாரத்துல எடுத்து நம்ம ஒரு அவுட்லைன் வாசிப்போமே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 19வது வசனத்திலிருந்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியை. அதனாலதான் இந்த மாம்சத்தோட ரத்தத்தோட சவுல் என்ன பண்ணல, பவுல் என்ன பண்ணல, யோசனை பண்ணல. ஒருவேளை இந்த மாம்சத்துல பவுல் யோசனை பண்ணி இருப்பார்னா, நான் இந்த இயேசுவை அறிவிக்க போனா என் யூத மார்க்கத்துல என்ன வெற்றுவானுங்க, என்ன குத்திருவானுங்க, டேய் நேத்து வரல என் கையில வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு இந்த இயேசுவை அறிவிக்க வந்துட்டியான்னு என்ன கொன்னுடுவாங்க, என்ன கொலை செய்திருவாங்க அப்படின்னு
பவுல் என்ன பண்ணல, இந்த மாம்சத்துல யோசிக்கல, யோசனை பண்ணல. ஐயா கர்த்தர் என்னை இது போல ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார்னு சொல்லி மத்தவங்களோடு கூட போயிட்டு சம்பாஷணை செய்யல. ஏன்னா அவனும் மாம்சம் தானே. ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவர் சொல்றார், மாம்சத்தின் கிரியை என்னவா இருக்கிறது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோத, வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கோழைகள், வெறிகள், களியாட்டுகள், இவைகளை தான் இந்த மாம்சம் எதை பெருமை பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். தப்பு செஞ்சவனும் கெட்டுறாதுங்க, போங்க மண்ணு தின்னு போற சரீரம் தானே, தப்பு செய்யுங்கன்றான். இந்த மாம்சம் என்ன சொல்லலாம்? மண்ணு தின்னு போறது தாங்க, நீ போய் செய்ய போ. அதான் பவுல் சொல்றாரு, கர்த்தரை எனக்குள்ள வெளிப்படுத்த வேண்டுமானால் நான் இந்த மாம்சத்தோடு யோசனை பண்ணக்கூடாது. கர்த்தர் எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை நான் வெளிப்படுத்த வேண்டுமானால், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வரங்களை நான் வெளிப்படுத்த வேண்டுமானால், கர்த்தர் என்னை கொண்டு எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டுமானால் நான் மாம்சத்தோடு இணங்கக்கூடாது, நான் ரத்தத்தோடு இணங்கக்கூடாது. நாசியில சுவாசமுள்ள மனிதனோடு கூட இணங்கி விட்டால் அவன் எனக்குரிய சேஃப் ஜோனை தான் பார்ப்பான். கை நிறைய சம்பாதிக்கிற இந்த நேரத்துல போய் ஊழியத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவ? கர்த்தர் உன்னை சந்திப்பாரா? கர்த்தர் உன்னை போஷிப்பாரா? மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிற, மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிற, இந்த நேரத்துக்கு ஊழியத்துக்கு போறியாடா? பைத்தியக்காரனேன்னு சொல்லுவான். மாம்சம் என்ன சொல்லும்? பைத்தியக்காரனேன்னு சொல்லும். பவுல் சொல்றாரு, நான் ஒரு அதிகாரியா இருந்தேன், எனக்கு பின்ன அநேகர் இருக்கிறாங்க, அநேகர் துன்பப்படுத்தினேன். இன்னைக்கு ஒரே இரவுல கர்த்தர் என்னை தொட்டுட்டாரு, அவரை வெளிப்படுத்த நான் பிரியமா இருக்கிறேன். இப்போ நான் என் மாம்சத்தோடு போராடினா என் மாம்சம் சொல்லும், சவுலே நீ அதிகாரியா இருந்த, உன் பின்னாடி 10 பேர் இருந்தான், அவனை போய் அடினா அடிக்கிறதுக்கு 10 பேர் இருந்தான், உனக்கு இது வேணும்னா உனக்கு வாங்கி கொடுக்க இவ்வளவு பேர் இருந்தான், அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இயேசுவை பிரசங்கிக்க போறியான்னு சொல்லி இந்த மாம்சம் என்ன பண்ணும்? வழி விலக பண்ணும். அதனால நான் என்ன பண்ணல, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் என்ன பண்ணல, யோசனை பண்ணல. இந்த மாம்சமும் ரத்தமும் அற்பமானதை தான் யோசிக்கும். இந்த மாம்சமும் ரத்தமும் அழிந்து போகிறத தான் யோசிக்கும். இந்த மாம்சமும் ரத்தமும் அற்பமான ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போகிறதை தான் யோசிக்கும். அதற்கு ஒரு காரணம், ஒரு உதாரணமாய் ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன், எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் நல்ல மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. மத்தேயு 16:13 வசனம். தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய, கவனிக்கணும், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்களே என்று அங்க சீஷரிடத்துல ஏசப்பா கேட்கிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த வசனத்துல, அதற்கு அவர்கள் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே சில கூட்டம் உங்களை யோவான் ஸ்நானன் என்று சொல்றாங்க, சில கூட்டம் எலியா என்று சொல்றாங்க, இன்னும் வேறு சிலர் என்ன பண்றாங்க, எரேமியா அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள்ல ஒருவராக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமென். உலகம் என்னை எப்படியானா அசீவ் பண்ணி வச்சிருக்கோம். அவர் ஜீவனை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் அபிஷேகம் கொடுக்கிறவர், வியாதிகளை குணமாக்குகிறவர், வீட்டை கொடுக்கிறவர், பிள்ளைகளை கொடுக்கிறவர், சொத்தை கொடுக்கிறவர், பங்களாவை கொடுக்கிறவர். உலகத்துக்கு அப்படிதான் இயேசுவை தெரியும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். என் கூடவே இத்தனை வருஷமா இருக்கிறீங்கல்ல, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதற்கு இயேசு என்ன ரிப்ளை பண்ணார் தெரியுமா? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனே சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன வெளிப்படுத்தல? அவன் எந்த ஆவியில இல்லை, இப்போ மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருந்திருப்பானா? சிலர் உண்மை எலியான்னு சொல்றாங்களே பேரு. ஆமாண்டவர், நீங்க எலியாவை போல இருப்பீங்களோ,
இல்ல யோவான் ஸ்நானனா இருப்பீங்களோ, இல்ல எரேமியாவா இருப்பீங்களோ, இல்ல பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியா இருப்பீங்களோ, அவங்க மாம்சத்துல இருக்கிறாங்க. அவர் அந்த எலியாவோடு இவரை கனெக்ட் பண்றாங்க. அவங்க மாம்சத்துல இருக்கிறாங்க, எரேமியாவோடு கூட கனெக்ட் பண்றாங்க. அவங்க மாம்சத்துல இருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தராய் இருக்கலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனா இந்த பேதுரு ஆவியில இருக்கிறபடியினால, பரிசுத்த ஆவியின் சிந்தையில இருக்கிறபடியினால இவன் என்ன சொல்றான்? நீர் யார் தெரியுமா? அவங்க சொன்னபடி எலியாவும் கிடையாது, அவங்க சொன்னபடி எரேமியாவும் கிடையாது. எலியா வாழ்ந்துட்டு போயிட்டாரு, எரேமியா வாழ்ந்துட்டு போயிட்டாரு, எலிசா வாழ்ந்துட்டு போயிட்டாரு, தீர்க்கதரிசிகளும் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்போ அவங்க ஒரு கூட்டம் சொன்னது உண்மையா, பேதுரு சொன்னது உண்மையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க சொல்லுங்க. அவங்க எல்லாம் மாம்சத்தின் கணக்கு போடுறாங்க. அவர் எரேமியா போல ஒருத்தர் இருப்பாருங்க, அவங்களுக்கு யோசிக்க தெரியல, அவங்களுக்கு மெனக்கட தெரியல, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட முடியல. அவங்க எலியாவை போல யாராவது இவரும் ஒருத்தருங்க. எப்படி இவன் மேல விசேஷித்த ஆவி இருக்குங்கன்னு யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியல. அந்த ஊழியக்காரன் போலதான் இந்த ஊழியக்காரன் ஜேக்கப், அவனை போலதான் இவனும். ஆனா ஆவில இருக்கிறவனாலதான் தெரிஞ்சுக்க முடியும் இவன் தேவனுடைய ஊழியக்காரன். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பேதுரு சொன்னதுதான் உண்மை. இந்த அறிவும் இந்த சிந்தையும் மாம்சத்துல இருந்திருந்தா பேதுருவுக்கு வந்திருக்காது. ஆமை சொல்லுங்கள பார்க்கலாம். லேலூயா. அவன் மாம்சத்துல இருந்திருந்தா எரேமியா போலதான் இவர் அற்புதம் செய்யறாரு, எலிசாவை போலதான் அற்புதம், எலியாவை போலதான் அற்புதம், தீர்க்கதரிசியை போலதான் இவரும் நன்மை செய்யறாரு. 10 11 கும்பல்ல கோவிந்தா போட்டுக்கிட்டு இந்த பேதுருவும் பயணிச்சுட்டு இருப்பாரு. இவன் ஆவிக்குரியவனாய் இருந்ததுனால இவர் இன்னார் என்று இடம் கண்டு கொண்டான். நாம சொல்லுங்களேன். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பேதுருவே நீ பாக்கியவான், உன் மாம்சமும் உன் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. எது வெளிப்படுத்தியது? பரலோகத்தில் இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ பிதாவின் சித்தத்தை அறிய வேண்டுமானால், பிதாவினுடைய திட்டத்தை அறிய வேண்டுமானால், பிதாவினுடைய தீர்மானத்தை அறிய வேண்டுமானால், பிதாவுக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமானால், தேவனும் கொடுத்த தாளந்துகளை வெளிப்படுத்த வேண்டுமானால், தேவன் என்னை கொண்டு என்ன நோக்கத்திற்காக என்னை இந்த சபையில வைத்திருக்கிறார் என்று நீ அறிய வேண்டுமானால், நீ மாம்சத்துல கால்குலேட் பண்றவனாய் இராமல், ரத்தத்துல கால்குலேட் பண்றவனாய் இராம, ஆமை சொல்லுங்களை பார்க்கலாம், தேவ ஆவியில ஒப்பு கொடுத்து, ஐயா என்னை நான் ஆவியில போராடுகிறேன் என்று போராடும் பொழுதுதான் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமே. மாம்சம் மட்டமா யோசிக்கும். எப்படி மாம்சம் எப்படி யோசிக்கும்? மட்டமா யோசிக்கும். இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் ஆண்டவர் எப்படி சொல்றாரு தெரியுங்களா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாம்சத்துல போராடுகிற மனுஷனுடைய காரியம் எப்படி இருக்கிறது? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாமே. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தேவகுமாரர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுலயே தெரியும், தேவகுமாரர் மனுஷகுமாரர் மனுஷகுமாரர். அவங்க தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறவர்கள், தேவனுக்குரியவைகளை சிந்திக்கிற ஏஞ்சல்ஸ் போல நினைச்சுக்கோங்க. ஏஞ்சல்ஸ் தான் இருக்குவாங்க. அவங்க யாரை விவாகம் பண்ணிக்கொள்ள விரும்புறாங்க, அவங்க ஆசை அவங்க விருப்பம் எல்லாம் யார் மேல இருந்துச்சு? மனுஷ மேல இருந்துச்சு. தேவ தூதர்களுக்கு கர்த்தர் மன்னாவை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவு பரலோகத்திற்குரிய உணவா இருக்கிறது. ஆனா அவனுடைய புத்தி யார் மேல இருக்கு? மனுஷ மேல இருந்த உடனே ஆண்டவர் சரி என்று நினைத்திருந்தால் சூப்பர்டான் இருப்பாரு. இது சரி அல்ல. ஆமே. அல்லேலூயா. இந்த கோட்பாடோடு தான் இருக்கணும். இது இதோடு தான் இருக்கணும். இப்படிப்பட்ட நீதி இதோடு கூட மட்டும்தான் ஐக்கியப்பட வேண்டும். தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகள் மேல ஆசை வைத்தபடியினால ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி மனுஷனோ என்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை. ஏன் என்றால்
அவன் மாம்சம்தானே, அற்பமானதை மட்டும்தானே யோசிப்பான், தகாதவைகளை மட்டும்தானே யோசிப்பான், இழிவானவைகளை மட்டும்தானே யோசிப்பான். அம்மை சொல்லுங்களேன். விரலுக்கு ஏத்த வீக்கம் இருந்தா நம்மளால தாங்க முடியும். விரலுக்கு ஏற்காத வீக்கம் நம்மளால இருந்தா தாங்க முடியாது. இது கர்த்தர் விரும்பல. இந்த விரலுக்கு ஏற்காத வீக்கம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? இந்த விரலை கொண்டு துண்டித்து போடுவாங்க. இது சபிக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள். மனுஷனுக்கு மனுஷிய கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். மனுஷனுக்கு தேவகுமார தேவை இல்லை, தேவகுமாரருக்கு மனுஷ தேவை இல்லை. இந்த சரியான ஒரு கோட்பாடு, இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் என்று கர்த்தர் தீர்மானித்து இந்த கோட்பாடை இங்க மனிதர்கள் பிரேக்கப் பண்றதுனால தேவனுக்கு கோபம் உண்டது. என்ன சொல்றாரு? அவன் மனுஷன் தானே, அவன் மாம்சம் தானே. அதனால அவனுடைய லைஃப அப்படியே ஷார்ட் அவுட் பண்றான். என்ன பண்ற? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் இருக்க போகிற நாட்கள் என்ன பண்ணிட்டாரு? அதுக்கு முன்னாடி நோவாவெல்லாம் பாக்குறோம், ஆபிரகாம பாக்குறோம், அதுக்கு முன்னாடி தேராக பாக்குறோம், லாமைக்க பார்க்கிறோம், அதுக்கு முன்னாடி கேனான ஏனோக்க பார்க்கிறோம், காயினை பார்க்கிறோம், ஆபேல பார்க்கிறோம், ஏனோக்க பார்க்கிறோம். அவர்களுடைய வருஷங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்க. 5ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்க. 20வது வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 5:20 வாசிங்க. யாரேதுடைய நாள் எல்லாம் 962 வருஷம். அவன் எத்தனை வருஷம் அவனுக்கு ஆயுசு நாள்? இந்த 6ஆம் அதிகாரத்துல மனுஷன் செய்த தப்பிதத்தினால ஆயுசு நாள் என்னவாகுது? யாரால நீ அழிந்து போகிறாய் சொல்லுங்க. யாரால கட்ட? என்னால தாங்க. என் வாழ்க்கை அழிந்து போவது யாரால தெரியுமா? என்னால தான். என் வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் சீரழிந்து போவது எதனால தெரியுமா? என்னால தான். ஏனென்றால் நான் எந்த சிந்தையுள்ளவனா இருக்கிறது தெரியுமா? மாம்ச சிந்தையுள்ளவனா இருக்கிறதுனால எனக்குள்ள காம விகாரம் வருகிறது, எனக்குள்ள விபச்சார எண்ணம் வருகிறது, எனக்குள்ள மார்க்க வேதம் வருகிறது, எனக்குள்ள பொறாமைகள் வருகிறது, எனக்குள்ள சண்டைகள் வருகிறது, எனக்குள்ள பிரிவினைகள் வருகிறது, எனக்குள்ள பேராசைகள் வருகிறது, எனக்குள்ள கர்த்தர் விரும்ப தகாத காரியங்கள் எல்லாம் எனக்குள்ள வருகிறது. எனக்குள்ள வந்தபடியினால் நான் தேவகுமாரரோடு ஐக்கியப்படுகிறேன். தேவனுக்கு இந்த ஐக்கியம் பிடிக்காததுனால என் ஆயுச நாட்களை அப்படியே பிரேக்கப் பண்றேன். ஆமே. ஏன் பிரேக்கப் பண்ணாரு? ஏன் குறைச்சாரு? மாம்சத்துல சிந்தித்தபடியினால். அதான் பவுல் சொல்றார், தேவனை எனக்குள்ள வெளிப்படுத்த தேவன் பிரியமா இருந்த பொழுது நான் என் மாம்சத்தோடு என்ன பண்ணல யோசித்திருந்தா இன்றைக்கு இத்தனை நிருபங்களை பவுல் எழுதியிருக்க மாட்டார். இப்படிப்பட்ட சபைகளை பவுல் உருவாக்கி இருக்க மாட்டார். சபைக்கு பெந்தேகோஸ்து அனுபவம் வந்திருக்காது. சபை இன்னும் பாரம்பரியத்துல ஓடி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். வெளியே இருக்கிறத கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? தீவார்த்தனை காட்டி இருப்போம். சவுல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் ஆவிக்குரிய தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தபடியினால பவுலாய் மாறி தேசங்களை கலக்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்ம வீழ்ச்சிக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது. நம்முடைய தாழ்ச்சிக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது. நம்முடைய கெடுதலுக்கு, நம்முடைய வாழ்க்கை குறுகின வாழ்க்கைக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது, நாமே. ஏனென்றால் நாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். எபேசியர் பட்டணத்துக்கு பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல. இந்த மாம்சம் பாருங்க, நான் குழந்தையா இருந்தேன். 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 10 வயசு, 15 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30, 40, 41 கடந்து 42க்கு வர போறோம். என் சரீரம் இதே அளவாவா இருக்கிறது? ஆயுஷ நாட்கள் எவ்வளோ? 70. பலத்தின் மிகுதியால 80. பாதி வருஷத்தை கடந்து வந்துட்டேன். என் சரீரத்துல அப்பப்போ சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாம்சம் அப்பப்போ இப்ப பாரு, நடந்தா கரமுறை முட்டி எப்படி திரும்பினா நரநரந்து இடுப்புலாம் வலிக்குது. பாதி ஆயுஷ நாட்களை கடந்து வந்துட்டோம். இன்னும் நான் மாம்சத்துல சிந்திப்பேன். ஆனால்
எனக்குரிய பூரணத்தை நான் அனுபவிக்க முடியாது. தேவனை நான் பிரியப்படுத்த முடியாது. தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த முடியாது. கர்த்தர் எனக்கு தாளந்துகளை வரங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். இன்னும் நான் மாம்சத்துல போராடி ஐயோ தேவனுக்காக நான் வைராக்கியமாய் ஊழியம் செய்தால் எனக்கு கொடுத்து என் மனைவி என்ன ஆவா, என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள் நான் யோசிப்பேன். ஆனால் இதே குண்டு செட்டை தான் குதிரை ஓட்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே. மனுஷனோட நீங்க ஆலோசனை பண்ணாதீங்க. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டும். ஆமே சொல்லுங்கள பார்க்கலாம். என் ஐக்கியம் யாரோடு இருக்கு? என்னுடைய சம்பாஷணை யாரோடு இருக்கு? கர்த்தருக்கு நான் விரும்பினதை செய்ய விரும்புகிறேன். அந்த ஸ்திரியானவள் பரிமளத்தை ஆண்டவருக்கு விரும்பி செய்ய நினைத்தால், ஆனா அதை தடை பண்ணுகிற என் மேல அக்கறை உள்ள ஒரு கூட்டம், என்னத்துக்கு இதை வீண் செலவு பண்ற அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுகிறது. அவ மாம்சத்துல யோசித்திருந்தா அண்ணன் சொல்றது நல்லது தானே, எப்படி அண்ணன் சொல்றது நல்லது தானே, என்னத்துக்கு நான் கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த பரிமளத்தை விலகி இந்த பரிமளத்தை நான் ஊற்ற வேண்டும் என்று அவள் திரும்பவும் தன் பையில போட்டுக்கொண்டு போயிருந்தாள். அவளை குறித்து சாட்சி பகர முடியுமா? முடியாது. அவள் ஆவியில யோசனை பண்ணினாள். மாம்சம் நம்மளை அப்படியே தடை பண்ணோம். ஏன்டி இன்னும் இருக்கிற, ஏன் இந்த காரியத்தில் இருக்கிற, ஏன் கர்த்தருக்கு புரியமா வாழ? யோபு பொண்டாட்டி சொன்னார், ஏயா இன்னும் உம்முடைய உத்தமத்துல இருக்கிற? ஆமாண்டி நீ சொன்னது சரிதான், ஆண்டவர் தூசிச்செல்லாம் ஜீவனை விட்டுலாம் நினைச்சிருந்தா அப்பவே யோபுவோட கதை முடிச்சு போயிருக்கும். யோபு ஆவியில சிந்தித்தபடியினால் இழந்தவைகளை இரண்டத்தனையா பெற்றுக் கொண்டான். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய வல்லமையை உணர வேண்டுமானால், தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டுமானால், தேவன் உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டுமானால், நீங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணுகிறத நீங்க விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உன்னை குறிச்சு தேவனுக்கு பல திட்டம் இருக்கு. நீ போய் மத்தவங்க கிட்ட போயிட்டு கையேந்திட்டு இருக்கிற, அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கிறான். அவன் மாம்சத்துல இருக்கிறானா ஆவியில இருக்கிறானா? இனம் கண்டு கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். சும்மா எனக்கு இருக்கிற திட்டத்தை கொண்டு போய் மனுஷங்கிட்ட கொட்டின பன்றிக்கு இடத்துல முத்துக்களை போட்டா அது பீரிதான் போகும், என் தரிசனத்தை கெடுக்கும். ஏண்டா போற, ஏண்டா செய்யற? தரிசனத்தை கெடுக்கிறது மாம்சம், கர்த்தருடைய அழைப்பை கெடுக்கிறது மாம்சம், குடும்பம். இது எல்லாமே என்ன தெரியுமா? எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை கெடுக்கிற ஒரு காரியம். நான் என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்த கொடுத்திருக்கீங்களே. போராடுறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 1:17 வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவருக்கு புரியமா இருக்குதான். எப்படி அவருக்கு புரியுமா? ஜேக்கப்புடைய வாழ்க்கையில நான் விரும்புகிற காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரா? உங்களுடைய வாழ்வில அவரை வெளிப்படுத்த அவர் பிரியமா இருக்கிறாரா? அப்போ அவர் விரும்புகிறதை நீங்க உலகத்துல ஷேர் பண்ணி, எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு, எனக்கு ஒரு காட்சி வந்துச்சு, கர்த்தர் எனக்கு ஒரு விஷனை கொடுத்திருக்கிறாரு, இது தப்பா ரைட்டான்னு கொடுத்தவர்கிட்ட கேட்கல, மனுஷங்கிட்ட போய் கேட்கிறோம். இது எப்படி ஆகும், இது என்னவாகும்? இதெல்லாம் சும்மா கனவு, திங்க் போட்டு போ, கை நிறைய சம்பாதிச்சுன்னு நேத்துக்கு போயிட்டு ஊழியத்துக்கு அதுன்னு போறேன். திட்டத்தை தருகிறவர் அவர். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். செயல்படுத்தி முடிப்பவரும் அவர். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நீ என்னத்துக்கு மாம்சத்தோட ரத்தத்தோடு போராடுற? பவுல் சொல்றாரு பாருங்க, எனக்கு இந்த காட்சியும் இந்த திட்டமும் வந்த பொழுது நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும், அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு இது கர்த்தருடைய சித்தம் என்று உணர்ந்து கொண்டு நான் என்னை பேதுருவுக்கு காண்பிக்கும்படி கடந்து போனேன். அல்லேலூயா. ஆவியில கர்த்தருடைய சமூகத்துல வச்சு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பா இது உம்முடைய தீர்மானம் தானா, நீர் சொல்லுகிறது தானா, எனக்கு தெரியலப்பா, நீங்க இப்படியெல்லாம் என்னை வேதனைப்படுத்துவீங்களா, இப்படியெல்லாம் என்ன கண்ணீர் வைப்பீங்களா, எனக்கு தெரியல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன? பவுல் கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டு பாருங்க.
கர்த்தர் ஒரே இரவுல உங்க லைஃப் டர்னிங் பாயிண்ட்டுக்குள்ள நடத்துவார். ஆமென். மாம்சமும் ரத்தமும் இடிவானவைகளை யோசிக்க வைக்கும். மாம்சமும் ரத்தமும் தேவனுக்கு விரோதமானவைகளை யோசிக்க வைக்கும். இங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பீராளை குறித்து பார்க்கிறோம். எல்லா மக்களும் தங்களுடைய பங்குகளை சமமாய் பங்கிட்டு இருக்கும் பொழுது அனனியாவுக்குள்ள சத்துருவின் சிந்தை வந்த பொழுது அவன் மனம் அறிய, அவன் மனைவி அறிய, தேவனுடைய சமூகத்துல கொடுக்க வேண்டிய பரிபூர்ண பங்கில் இருந்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தபடியினால அவனை கர்த்தர் இனம் கண்டுட்டார். இது மாம்சத்தின் கிரிய. ஆமென். சிலங்களை பார்க்கலாம். உனக்கு கொடுத்த பரிபூரணத்திலிருந்து, நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பரிபூரணத்திலிருந்து ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்தபடினால நீ என்னாக மறிச்சிடுவா. அவன் மரித்து போனான், அவன் மனைவியும் மரித்து போனாள் என்ற வசனம் சொல்லு. இந்த சிந்தைய ஆவிக்குரிய ஆண்டவர் கொடுப்பாரா இல்ல பிசாசு கொடுப்பானா? மாம்சம். மாம்சம் வஞ்சிக்க வைக்கும் நம்மள. அல்லேலூயா. சொல்லுங்களை பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் வந்துச்சு, இந்த கனியை புசித்தால் நீங்களும் தேவர்களை போல மாறி விடுவீர்கள். அது நமக்கு நானும் தேவனை போல மாறிடுவேன், எனக்கு சந்தோஷம் தான், அப்போ எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் தான். ஆனா பிறகுதான் என் நிர்வாணம் அங்க காணப்பட்டது. அல்லேலூயா. சொல்லுங்களேன். எனக்கு இன்பமாய் என் நாவு என் செவிக்கு இன்பமாய் பேசுகிற மனிதர்கள் எல்லாம் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறாங்களா ஆவிக்குரியவர்களா இருக்கிறாங்களா என்கிறதை இனம் கண்டு செயல்பட உங்களை ஒப்பு கொடுக்கலாம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. பணம் இருக்கிறவர்கள் தான் மாம்சமும் செயல்படும். பணம் இருக்கிறவர்கள் தான் மாம்சம் சிந்தையுள்ளவன் செயல்படுவான். பணம் இல்லைன்னாக்கா உன்னை ஒருத்தனை கண்டுக்க மாட்டான். ஆமென். சொல்லுங்களேன். இளையகுமாரன் இடத்துல பணம் இருக்கிறவங்கள ஒரு கூட்டம் இருந்தது. அவங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தியை அபகரித்துக் கொள்ளணும், சுகபோகமா வாழணும். பணம் இல்லை என்ற உடனே நடுத்தல விட்டுட்டு போட்டான். பண்ணி தின்றதான் தின்னுட்டு வந்தான். அல்லேலூயா. மாம்சம் நம்மளை வஞ்சிக்கும், மாம்சம் நம்மை கீழே தள்ளும், மாம்சம் தேவனுக்குரியவைகளை சிந்திக்க வைக்காது, மாம்சம் நமக்குள்ள பிரிவினை உண்டாக்கும், மாம்சம் குடும்பத்திற்குள்ள பிரிவினை உண்டாக்கும், மாம்சம் நம்முடைய ஆவிக்குள்ள சாபத்தையும் பாவத்தையும் கொண்டு வரும், கண்களின் இச்சையை கொண்டு வரும். நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? மாம்சத்தோடு ரத்தத்தோட யோசனை பண்ணாதீங்க. மாம்சத்தை பொருட்டு எண்ணாதீங்க. தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து இந்த மாம்சத்தின் இச்சைகளை நான் கட்டி ஜெபிக்கிறேன். ஆமே. சிலங்களை பார்க்கலாம். ஆமே. அல்லேலூயா. தேவன் அவருடைய சித்தத்தை என் வாழ்விலை வெளிப்படுத்த பிரியமா இருக்கிறாரே. தேவன் அவருடைய கிருபைகளை என் வாழ்விலை வெளிப்படுத்த பிரியமா இருக்கிறாரு. தேவன் அவருடைய தரிசனங்களை என் வாழ்விலை வெளிப்படுத்த பிரியமா இருக்கிறாரு. நான் அவரிடத்துல இதை எப்படி செய்யணும்னு கேட்காம இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்டாக்கா என் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கலையே. ஒரு புது சட்டை போட்டு வர, புது பேண்ட் போட்டு வர, புது புடவை கட்டிட்டு வர, அவ பார்வையிலே உன் மேல பொறாமப்படுறான்னு தெரியுது. அவகிட்ட என்னது உன் குடும்ப ரகசியத்தை சொல்ற? அல்லேலூயா. சொல்லுங்களேன். பொறாமப்படுறான்னு உனக்கு நல்லா தெரியும். அவளிடத்துல என்னத்துக்கு உனக்கு காரியத்தை பேசுற? உன்னை குறித்து அசிங்கமா பேசுற உனக்கு அவருக்கு பேசுறான்னு தெரியும். அவனிடத்துல என்னத்துக்கு உனக்கு குறைய சொல்ற? தேவனிடத்துல சொல்லு. ஆமை. சிலங்களை பார்க்கலாம். மாம்சத்தோட ரத்தத்தோட நீ என்னைக்கு என்ன பண்ணாத, யோசனை பண்ணாத. கர்த்தர் சொல்ல, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, கர்த்தர் பேர்ல பற்றுதலா இரு. கர்த்தர் கிட்ட சொல்லு. நீ உன் ரகசியத்தை வெளியே கொண்டு வருவதற்கு முன்னாடி உன் அறை வீட்டுக்குள்ளே உன் ரகசியங்கள் தேவனுக்கு முன்பதாக கடந்து போகட்டும். ஜெபத்துல வை. ஆமை. சொல்லுங்களேன். தேவன் உனக்குள்ள ஏவினால் இதை ஆவிக்குரியவனோடு போதகனோடு பகிர்ந்து கொள். இல்லாவிட்டா போதகன் கிட்ட கூட சொல்லாது. ஆமை. சொல்லுங்களேன். பார்க்கலாம். ஏனென்றால் மாம்சமும் ரத்தமும் நம்மை கீழே தள்ளும். மாம்சமும் ரத்தமும் நீதியின் கோட்பாடிலிருந்து பிரிக்கும். மாம்சமும் ரத்தமும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய விடாது. மாம்சமும் ரத்தமும் அழிந்து போகிற நன்மைகளை மாத்திரம்தான் தேடும். இன்ஸ்டன்ட் சுகத்தை மட்டும்தான் தேடும். தற்சமயம் கிடைக்கிற மகிழ்ச்சியை மட்டும்தான் தேடும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஒரு மிட்டாய் கடைக்கு போறீங்க. மிட்டாய் கடைக்கு போயிட்டு என்ன ஆகுறீங்க? ஒரு மிட்டாய் உங்க கண்களுக்கு இச்சையா இருக்குது. அந்த மிட்டாய் உங்க வாழ்நாள் முழுவதும் சுவை கொடுக்குமா? அந்த மிட்டாய் கரையிற வரை மட்டும் சுகம் கொடுக்குமா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆனா நீ பணம் கொடுத்து வாங்காம அந்த மிட்டாயை திருடிடுற. அந்த மிட்டாய் உன் நாவில ஒரு 5 நிமிஷத்துல கரைந்து போயிடும். நீ திருடுன அந்த கிரியை உன் வாழ்நாள் முழுவதும் வரும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அது உனக்கு பாவம். நீ செய்தது பாவம். ஆனா சாப்பிட்டது கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா.
திருட வைத்தது மாம்சம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அந்த டேஸ்ட் கொடுத்தது அந்த பொருள், அந்த இச்சை. இதை நான் கண்ட்ரோல் பண்ணலன்னா நான் இன்னும் எதோடு கூட இருக்கிறேன்? மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன்னை கொண்டு தேவன் உன் குடும்பத்தை ரட்சிக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு தேவன் உன் எல்லையில சமாதானத்தை கட்டளையிட விரும்புகிறார். உன்னை கொண்டு தேவன் தம்முடைய வல்லமையை உன் பாளையத்துல விளங்க விரும்புகிறார். நீ மாம்சத்துல ரத்தத்துல இருந்தனா நீ 30 வருஷம் ஆனாலும் தேவனுக்கு புரியுமாய் சிந்திக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுல் சொல்றான், நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யோசனை பண்ணாத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள அந்த அனுபவம் வருதுன்னு விரும்புறீங்க? ஆமாயா. இன்னும் எத்தனை நாள் குறை பேசுவேன் நானு? இன்னும் எத்தனை நாள் மற்றவனை குறிச்சு மென்னுட்டு இருப்பேன்? என்னை குறிச்சு ஊர் மெல்லுதே. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 பேர் ஒண்ணு கூடி நம்ம பேச கிராமத்துல நடக்கிறது இது மாற்றமே கிடையாது. 3 பேர் ஒரு மனுஷனை குறிச்சு பேசுறேன்னா அந்த நீ விலகின பிறகு 2 பேர் ஒண்ணு குறிச்சு பேசுவான். அந்த ஒருத்த உன்னை குறிச்சு பேச போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவான். மாம்சம் அப்படிதான் சிந்திக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோம், தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் செய்யறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுறோம். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிச்சு முடிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு அவரை எனக்குள் வெளிப்படுத்த அவர் பிரியமாய் இருந்த பொழுது, அவர் என் மேலே விருப்பம் கொண்டிருக்கும் பொழுது, அவர் என் மேல் பாசம் வைத்திருக்கும் பொழுது, அவர் என் மேல் சித்தம் வைத்த பிறகு நான் என் மாம்சத்தோடு எனக்கு பிரியமான ரத்தத்தோடும் எனக்கு பிரியமான உறவுகளோடும் யோசனை பண்ணாமல் நான் என்னை காத்து கொண்டபடியினால தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரனா மாறிட்டேன். ஆமே. இந்த கர்த்தர் உங்க கூட பேசுறாருன்னா அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த ராத்திரி உங்களுக்கு அனுகூலத்தின் ராத்திரியா இருக்கட்டும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் ராத்திரியா இருக்கட்டும். இன்னும் எத்தனை நாள் உன்னுடைய கண்ணீருக்கும் உன் கவலைக்கும் கமா போட்டுக்கிட்டே போவேன்? அல்லேலூயா. உன் கண்ணீருக்கும் உன் தோல்விக்கும் உன்னுடைய வெறுமைக்கும் உன் கடன் பிரச்சனைக்கும் எத்தனை நாள் நீ கமா போட்டு? கமாக்கு அர்த்தம் என்ன? தொடர்ச்சி. அடுத்து வருது, அடுத்து வருது, அடுத்து வருது. இன்னைக்கு ராத்திரியில இயேசுவின் நாமத்துல முற்றுப்புள்ளி வை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஜட்ஜி இருப்பார். ஜட்ஜி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு கேஸ முடிக்கும் பொழுது கேஸ தீர்ப்பு கொடுத்துட்டு அவர் தீர்ப்புல எழுதுன அந்த பேனாவுடைய முள்ள என்ன பண்ணுவார் தெரியுமா? குத்துவார். இனி இந்த கேஸ் தொடரக்கூடாது, இனி இந்த கேஸ்ல யாருக்கும் எந்த ஒரு பாதகமும் வரக்கூடாது. அந்த முள்ள பேனா முள்ளு குத்துவாங்க. இன்னைக்கும் நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இனி அந்த தவறோ இப்படிப்பட்ட சம்பாஷணைகளோ தொடரக்கூடாது. முற்றுப்புள்ளி வச்சு இந்த கேஸ முடிக்கிறேன்னு சொல்லிட்டு குத்துவாங்க. நம்ம வாழ்க்கையில கமா போட்டுட்டே வரும். சந்தோஷமான தருணங்கள் என்னைக்கே போயிடுச்சு. துக்கங்கள் புதுசு புதுசா வருது. எப்படி? இன்னைக்கு கண்ணீர், நாளைக்கு கவலை, நாளைக்கு மனபாரம், நாளைக்கு கோபம், நாளை மறுநாள் பகை, நாளை மறுநாள் வெறி, நாளை மறுநாள் மூர்க்கங்கள். எத்தனை நாளைக்கு கமா போட்டு போவ? கடைசியில அது உன்னை மயானத்துக்கு தான் கொண்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. நான் அக்கிரமை சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் எனக்கு ஐயோ, அக்கிரம சிந்தைக்காரர் என்னை விட்டு. அப்போ கர்த்தர் எனக்குள்ள முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் மாம்சம் எனக்குள்ள கமா போட்டுட்டே போதே. தப்பில்ல செய்யி, தப்பில்ல செய்யி. உனக்கு சுகமா இருக்குல்ல, உனக்கு இன்பமா இருக்குல்ல, செஞ்சுக்கிட்டே வா, யாரும் பார்க்கல. செஞ்சுட்டே வா, யாரும் பார்க்கல. செஞ்சுக்கிட்டே வா. கமா போட்டுட்டே போற கடைசியில நடுத்தருள கொண்டு வந்து விட்டுவிடும். அல்லேலூயா. பவுல் சொல்றார், என் மாம்சத்தோட ரத்தத்தோட நான் என்ன பண்ணல? யோசனை பண்ணல. ஆமே. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசுறத இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. இன்னும் என் இருதயத்தை கெடுக்கிற, என் குடும்பத்தை கெடுக்கிற, என் சந்தோஷத்தை கெடுக்கிற, தேவன் என் மேல் வைத்திருக்கிற அழைப்பையும் அபிஷேகத்தையும் கெடுக்கிற இந்த மாம்சத்தை நான் உதறி தள்ளி விடுகிறேன். இந்த மாம்சத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் இருக்க போற நாட்கள் 120 தானே. அதுக்கப்புறம் 80 மாறி போச்சு. இன்னும் கொடுமைகள் வர 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 80 ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 30-40 செத்து போயிடுறான். அப்படி ஆயுசு நாட்கள் என்ன ஆகுது? 25 வயசுல, ஏன் 2 வயசுல ஒரு பிள்ளை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆயுசு நாட்கள் 80, 120. லாமேக்கு
900 வருடங்கள் வந்தான். அப்படியே ஏன் குறுகுது தெரியுமா? மனுஷனுடைய கிரியைகள் பெருகி கொண்டே வருவதனால அவனுடைய கிரியைகளே அவனுடைய ஆயுசு நாட்களை குறைத்து விடுகிறது. அல்லேலூயா. போடுறான். இந்த சிகரெட் பாக்கெட்ல போட்டு பாருங்க, இந்த டொபாக்கோவா அதுக்கு பேரு, இந்த புகை உடல் நலத்திற்கு கேடு, இது மரணத்தை விளைவிக்கும் அந்த பொட்டியில போட்டுக்கிறான். இந்த ஆன்சென்றானுங்களா அதுல இது கிட்னி ஃபெயிலியர் ஆக்கும், உனக்குள்ள கேன்சர் வரவிக்கணும் போட்டு இருக்கிறான். இதை போட்டும் இதை அறிந்தும் இவன் என்ன பண்றான்? தன் மாம்சத்திற்கு இன்பத்தை கொடுக்கிற கொஞ்சம் இதை போடலன்னா என் கை கிடுகிடுங்க போடுறான். கொஞ்ச நாள்ல செத்து போயிடுறான். மரணமும் ஜீவனமும் அவனுடைய நாவில அவனுடைய சிந்தையில இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், மாம்சத்தோட ரத்தத்தோட போராடாது, மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணாத, உன்னை அழித்து விடும். தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்க விடாது. தேவன் உனக்குள்ள வெளிப்பட பிரியமா இருக்கிறார். தேவன் உனக்குள்ள தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினால்தான் உன்னை மந்தைக்குள்ள கொண்டு வந்தார். ஆமென். சிலங்களை பார்க்கலாம். அதனால இன்றைய ரட்சணை நாள் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனி உமக்கு பிரியமானதை செய்யணும், நீர் சத்தியத்துல கொடுத்திருக்கிற கட்டளையின்படி நான் செய்யணும். இன்னும் எத்தனை காலம் மற்றவனை ஏமாற்றுகிறேன் நினைத்து என்னை நான் ஏமாற்றி கொண்டு இருக்க போகிறேன். அல்லேலூயா. சிலங்களை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சம்பவத்தை படிச்ச வேட்டி நியூஸ்ல, கணவன் தன் மனைவிய கொண்டு போட்டான, வெட்டி போட்டு ஒரு ட்ரம்ல. இன்னொரு நியூஸ், மனைவி தன் கணவனை வெட்டி போட்டு ட்ரம்ல போட்டு களவு போட்டு மறைச்சிட்டான். தான் செய்கிற தவறுக்காக இந்த காரியம் நடந்து இப்ப அந்த அம்மா ஜெயில இருக்கு. மாம்சமோ ரத்தமோ என்ன பண்ணுது? இன்ஸ்டன்ட்டுக்காக ஒரு பாவத்தை செய்வது. இந்த பாவத்தை அரசாங்கமே ஏத்துக்கொள்ள, ஜெயிலுக்கு போயமா, ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை. அப்போ மாம்சம ரத்தம நம்ம இந்த உலகத்துல பரிபூர்ணமாய் வாழ விடாது. ஆமென். சொல்லுங்களை பார்க்கலாம். நம்ம இருக்கிறது 30, 40, 50, 60, 70 இல்ல 80 இல்ல பை த கிரேஸ் ஆஃப் காட் 100, 120 எத்தனை வருஷம் இருக்கிறோமோ தேவ கிருபையில தேவ ஆவியில நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். தேவன் விரும்பாததை நான் செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக என் மாம்சமும் என் ரத்தமும் யோசிக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களை நடத்தட்டும். ஆமென். அப்படியே கண்களை மூடி செபிக்கலாமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, சவுலாயிருந்த பவுல் ஆண்டவரே நீ தொட்ட மாத்திரத்துல தனக்குள் இருந்த பாவங்களை, தனக்குள் இருந்த அசுத்தங்களை, தனக்குள் இருந்த மூர்க்கங்களை விட்டு ஒழிந்து இனி நான் இந்த பாவத்தை செய்யாதபடி தேவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று தன்னை ஒப்பு கொடுத்து நீர் ஆண்டவரே பவுலுடைய வாழ்வில வெளிப்பட பிரியமாய் இருந்த பொழுது பவுல் உலகத்துக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தபடியினாலே இன்றைக்கு நாங்க பவுலை குறிச்சு பேசுறோம்ப்பா. பவுலை குறிச்சு நாங்க யோசிக்கிறோம். பவுல் அநேக சபைகளுக்கு, அநேக பட்டணங்களுக்கு உம்மை குறித்து அறிவித்த ஒரு மாபெரும் ஊழியக்காரனா விளங்கினது போல இன்றைக்கு எங்க வாழ்க்கையிலும் நீர் தாளந்துகளை தந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். வரங்களை தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்துல வாழ கர்த்தர் நீர் விரும்பி இருக்கிறீர் ஆண்டவரே. இதற்கெல்லாம் எங்கள் மாம்சமும் எங்கள் ரத்தமும் தடையாய் இருக்கிறது. இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு நாங்கள் இனி யோசனை பண்ணாமல் தேவ ஆவியில நாங்கள் வைத்து செயல்பட சிந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே வெற்றி விடாதபடி ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை எழுதி கொள்ள, அதை பதிய வைத்துக் கொள்ள, இதன்படி நாங்கள் ஆவியில ஆண்டவரை யோசித்து மாம்சத்தை உதறித்தல கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரத்துல, உம்முடைய நேச கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளையும் போராட்டங்களையும் நீக்கி போடுங்க. அற்புதங்களும் அதிசயங்களும் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில மாம்சத்துல போராடுகிற கிரியைகளுக்கு இன்னைக்கு ராத்திரில நாங்க உங்க சமூகத்துல மன்றாடி முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இனி அந்த பாவங்களை நாங்கள் செய்து விடாதபடி, இனி மாம்சத்துல நாங்கள் ஒரு காரியத்தை தீர்மானித்து விடாதபடி ஆண்டவர், இனி நாங்கள் மனிதர்களை பழிவாங்க எண்ணாதபடி, இனி மனிதர்களை குறை சொல்ல எண்ணாதபடி இந்த மாம்ச சிந்தைய நாங்கள் துண்டித்து போடுகிறோம் ஆண்டவர். உம்முடைய அன்பின் கரத்துல எங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி. இன்னும் ஆழமான காரியங்களை கர்த்தர்களை கற்றுக் கொடுத்து எங்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த நாளில வந்த சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு
பெரியவர்கள் வரையிலும் ஒரு கரம் இருந்து காக்கட்டும். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அன்பினும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இருக்கும் இந்த நாளில் வந்த உங்கள் அனைவரும் இன்றும் என்றும் சதாகாலங்கள் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.